ஓம் சாந்தி. 13/6/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, இந்த எல்லையற்ற விளையாட்டில் ஆத்ம ரூப நடிகராகிய நீங்கள் நடிக்கக்கூடியவர்கள். உங்களுடைய இருப்பிடம் இனிமையான அமைதியான வீடு. இப்போது அங்கே நாம் போக வேண்டும் சொல்றாரு. கேள்வி: நாடகம் என்ற விளையாட்டை யார் யதார்த்தமாக புரிந்திருக்கிறார்களோ அவர்களின் வாயிலிருந்து என்ன வார்த்தை வராது. இது ஒரு டிராமா அப்படின்ட்டு யதார்த்தமா யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க அவங்க வாயிலிருந்து என்ன வார்த்தை வராது. பதில்: இது இப்படி நடக்கவில்லை என்றால் இப்படி நடந்திருந்தால் நல்லா இருக்கும், இது அந்த மாதிரி நடக்கலன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு கூட நம்ம பேச மாட்டோன்றாரு. நாடகம்ன்றது பக்காவா மனசுல பதிஞ்சிருச்சுன்னா, இது இப்படி நடந்திருந்தா, இது இப்படி நடக்கலன்னா இப்படி நடக்கக்கூடாது, ஏன் இப்படி நடந்தது, அப்படிலாம் நடக்குமா அப்படின்லாம் நம்ம பேச மாட்டோம். ஒரு ட்ராமான்றதை கரெக்டாக புரிஞ்சிருந்தா அப்படி பேச மாட்டோன்றார். இப்படிப்பட்ட வார்த்தைகளில் நாடகத்தை அறிந்தவர்கள் கூற மாட்டார்கள் சொல்றாரு. இந்த நாடகம் என்ற விளையாட்டு பேன் போன்று நகர்த்து கொண்டே இருக்கிறது என குழந்தைகளாகிய நீங்கள் அறிகிறீர்கள். இப்போ இது இந்த நாடகம் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கார் பாபா, பேன் மாதிரி ஊர்ந்துக்கிட்டே இருக்கும், பொறுமையாக தான் போகின்றாரு. எது நடக்கிறதோ அனைத்தும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறதுன்றாரு. இப்போ எது நடந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையிலையும் உலகத்துலையும் என்ன நடந்தாலும் அது எல்லாமே ட்ராமாவில் நிச்சயிக்கப்பட்டிருக்கு, அது மாதிரி நடக்குதுன்னு சொல்கிறாரு. எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறாரு. எல்லாமே ட்ராமா வந்து நன்மைக்கு தான். அந்த ஸ்வஸ்திக் சிம்பிள் போட்டு சுபம் லாபம் தான் எழுதுவாங்க. அதனால இந்த ஸ்வஸ்திக் சிம்பிள்ன்றது தான் ட்ராமா. அது சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், இதுதான் வந்து நாடகம். இந்த ஒரு நாடகமாக உருவாக்கப்பட்டிருக்குது. இந்த நாடகத்தில் எது நடந்தாலும் அது நன்மைக்கு தான் சொல்லி பாபா சொல்கிறார். அதனால எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஓம் சாந்தி. பாபா குழந்தைகளுக்கு தனது அறிமுகத்தை கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு அவர்களுடைய அறிமுகம் கிடைத்து விடுகிறதுன்றாரு. இப்போ அவர் வந்து சொல்லிதான் நமக்கு தெரியுது நம்ம ஆத்மா இந்த உடல் அல்ல. அந்த பயிற்சி செய்ய செய்ய தான் அவர் எப்படி பயிற்சி செய்யணும் எல்லாமே அவர் சொல்லி கொடுக்கும்போது தான் நம்ம இந்த உடல்ல நம்ம உயிருன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். நம்மளோட அறிமுகம் நமக்கு கிடைச்சிருது. இது நாள் வரைக்கும் நம்ம கூட இந்த உடம்புன்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். இப்பதான் பாபா சொல்லிதான் நமக்கு புரியுது. அனைத்து குழந்தைகளும் நீண்ட காலம் தேக உணர்வில் இருக்கிறார்கள் சொல்றாரு. ஆத்ம உணர்வு அடைந்தால் பாபாவின் உண்மையான அறிமுகம் கிடைக்கும்ன்றாரு. இப்ப நம்ம ஆத்ம உணர்வு கிடைச்சிடுச்சுனாலே கண்டிப்பா நமக்கு கடவுள் யாருன்றது தெரிஞ்சிடும். அது தெரியாதனாலதான் உலகத்துல எல்லாரும் வெளியில சுத்திட்டு கோயில் கோயிலா அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆத்ம உணர்வு வந்துச்சுன்னா தானா கடவுள் யாருன்ட்டு தெரிஞ்சிடும். ஆனால் நாடகத்தில் அவ்வாறு இல்லைன்றாரு. பகவான் இறை தந்தை காட்ஃபாதரா இருக்கிறாரு, படைப்பவர் என்று சொல்றாங்க கடவுளை தான். ஆனால் அவங்க அறியவில்லை, அவர் யாருன்றதை தெரிஞ்சுக்கல. சிவலிங்கத்தின் சித்திரமும் இருக்கிறது, ஆனால் இவ்வளவு பெரிதாக அவர் இல்லை. பாபா சொல்றார், பெரிய லிங்கமாலாம் அவர் இல்லை, அவர் புள்ளியா இருக்கிறாரு. உண்மையாக யதார்த்தமாக தெரிந்து கொள்ளாத காரணத்தினால் பாபாவே மறந்துட்டாங்க, அப்பாவே மறந்துட்டாங்க. தந்தை படைக்கக்கூடியவர் நிச்சயமாக புது உலகத்தை படைப்பார் என்றால் நிச்சயமாக குழந்தைகளாகிய நமக்கு புது உலகத்தின் ராஜ்யத்தின் சொத்து கிடைக்க வேண்டும் சொல்றாரு. கடவுள் வந்து படைக்கக்கூடியவர், அவர் கண்டிப்பா புதுசா தான் படைப்பாருன்னா அப்ப நமக்கும் புது உலகத்தினுடைய ராஜ்யம் கிடைக்கணும் இல்லையான்றாரு. சொர்க்கத்தின் பெயர் கூட பாரதத்தில் பிரசித்தமாக இருக்கிறது. சொர்க்கத்தின் பெயர் கூட பிரசித்தமா இருக்குது. பாரதத்துல தான் சொல்றாங்க சொர்க்கத்தை பத்திலாம். யாராவது இறந்துட்டாங்கன்னா சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனால் எதையும் புரிஞ்சு கொள்ளவில்லைன்னு சொல்றாரு. இப்போது அவ்வாறு நடக்கிறதா? இப்ப யாராவது இறந்தாங்கன்னா சொர்க்கத்துக்கு போறாங்களா? அவ்வாறு நடக்கிறதில்ல. இப்போது நாம் அனைவரும் தாழ்ந்த புத்தியுடையவராக இருந்தோம் என புரிஞ்சு கொள்கிறீர்கள். வரிசை கிரமம் என கூறுகிறார்கள் அல்லவா? பல பிறவிகள் எடுத்து கடைசி உடலில் இருக்குமா இவருக்குள் நான் வருகிறேன்ட்டு முக்கியமாக புரிய வைக்கணும். நிறைய பிறவிகள் எடுத்து கடைசி பிறவில இந்த பிரம்மா பாபா இருக்கிறாரு, அவருடைய உடல்ல தான் சிவன் வராரு. இதை வந்து முக்கியமா புரிய வைக்கணும். இப்போது நாம் அவருடைய குழந்தைகள் பிராமணர்கள் ஆகிவிட்டோம் என குழந்தைகள் புரிந்து கொள்கிறார்கள். பாபா எவ்வளவு காலமாக புரிய வைத்து கொண்டு இருக்கிறார். அவர் வந்து 100 வருஷம், அதாவது இப்ப 89வது ஜெயந்தி கொண்டாடிட்டோம் இல்லையா? இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, புரிய வச்சுட்டு தான் இருக்கிறார். இல்லை என்றால் பாபாவை புரிந்து கொள்ள ஒரு நொடி போதுன்றாரு. என்னை நினைத்தால் உங்களுடைய விக்கிரமங்கள் அழியும் என பாபா கூறுகின்றார். நிச்சயம் ஏற்பட்டு விட்டால் எந்த விஷயத்திலும் கேள்வி எழாது. அதாவது சிவபாபா தான் வந்திருக்கிறாரு, கடவுள் தான் வந்திருக்கிறாரு பிரம்மா உடல்ல வந்து நமக்காக ஆத்மாக்களுக்கு பரமாத்மா தந்தை தான் பேசுறாருன்னு தெரிஞ்சா எந்த கேள்வியும் எழாதுன்றாரு. சாந்தி தாமத்தில் இருந்த பொழுது தூய்மையாக இருந்தீங்கன்னா பாபா புரிய வைக்கிறார். பரந்தாமத்துல இருக்கும்போது எல்லா ஆத்மாக்களும் தூய்மையா இருந்தோம். இந்த விஷயங்களை கூட நீங்க தான் பாபாவிடம் கேக்குறீங்கன்னு சொல்றாரு. வேற யாரும் இதெல்லாம் கேட்க முடியாது, வேற யாரும் கேட்க முடியாது. யாரும் வந்தா தானே கேட்க முடியும். வெளியில இருக்கிறவங்க வர மாட்டாங்க இல்லையா? இப்ப நம்ம தான் இந்த விஷயத்தெல்லாம் கேட்கிறோம். ஆத்மாக்களாகிய நாம் எங்கே வசிக்கக்கூடியவர்கள் என நீங்கள் அறிகிறீர்கள். நாடகத்தில் நடிக்கக்கூடியவர்கள் நாங்கள் இந்த இடத்தில் வசிக்கக்கூடியவர்கள் என கூறுவார்கள்.
நமக்கு தெரியும் ஆத்மாக்கள் நம்ம நம்ம பரந்தாமத்துல தான் இருந்தோம், இங்க வந்து டிராமால நடிக்க வந்திருக்கிறோம். ஆனா இங்க இருக்கிறவங்க, உலகத்துல இருக்கிறவங்க இதான் அவங்க இடம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. உலகம் தான் அவங்களுடைய இடம்ன்ட்டு நினைச்சுக்கிறாங்க. ஆடையை மாற்றிக்கொண்டு மேடையில் வருவார்கள் சொல்றாரு. இப்போது நாம் இங்கே வசிக்கக்கூடியவர்கள் இல்லை என நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. இது நம்ம இடம் இல்லை, இந்த பூலோகம் நம்மளுடைய இடம் இல்லை, நம்ம ஆத்மாக்கள் பரந்தாமத்துல இருந்தோன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஒரு நாடக சாலை ஆகுன்றாரு. குறிப்பா நீங்க நாடகத்தை பத்தி தான் சொல்றாரு. நாம் மூலவதனத்தில் வசிக்கக்கூடியவர்கள் என்பது இப்போது புத்தியில் புரிகிறது. இப்பதான் புத்தியில வருது நம்மளாம் பரந்தாமத்துல இருந்தோன்ட்டு. அதற்கு இனிமையான அமைதியான இல்லம் என்று பெயர் சொல்றாரு. இதைத்தான் அனைவரும் விரும்புகிறார்கள். ஏனென்ற எல்லாரும் அந்த எங்க அமைதி கிடைச்சா நல்லா இருக்கும், நிம்மதி வேணும் நிம்மதி வேணும்னு கேக்குறாங்கல்ல. அது ஏன் கேக்குறாங்கன்னு தெரியல. அவங்க வந்து இருந்த இடமே மூலவதனத்துல தான் இருந்தாங்க. அததான் இனிமையான அமைதியான இல்லம்ட்டு பெயர் அதுக்கு. இதைதான் எல்லாரும் விரும்புறாங்க. ஏனென்றால் ஆத்மா துக்கத்தில் இருக்குது. இப்ப துக்கத்துல இருக்கிறதுனால எங்கேயா நிம்மதியா ஒரு இடம் வேணும்னு கேக்குது. எனவே நாம் எப்படி வீடு திரும்புவது என கேட்கிறாங்க. எப்படி நடிக்க வராம இந்த பிறப்பே வேணாம், பிறப்பிறப்பே வேணான்ட்டு அவ்வளோ ஒரு விரக்தியில இருப்பாங்க. எப்படி வீடு போறதுன்னு கேக்குறாங்க. வீட்டை பற்றி தெரியாததால் அலைகிறார்கள் சொல்றாரு. அதாவது ஜோதியோட ஜோதி கலந்துடணும், பிரம்மத்துல ஐக்கியமாயிடணும். ஆனா வீட்டை பற்றி தெரியல, தெரியாம அலையறாங்கன்னு சொல்றாரு. இப்போது நீங்கள் அலைவதிலிருந்து விடுபடுகிறீர்கள். இப்போது வீட்டிற்கு உண்மையில் செல்ல வேண்டும் என குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இப்ப எல்லாரும் போய் தான் ஆகணும். இப்ப சரீரம் விட்டுதான் ஆகணும். அந்த பாட்டு நடிக்கிறதுக்காக இந்த சரீரத்துல இருக்கிறோம். வேற வேற பார்ட் இருந்தா இங்க வந்து உடனே மரணம் இருக்கும். இல்லைன்னா நம்ம இதே உடம்புல நடிச்சுட்டு கடைசியில வந்து அந்த மரணத்தை வென்ற ஆத்மாவாகி கடைசியில் நம்ம பாபா பாபா கூட போயிரும். கண்டிப்பா நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போய் தான் ஆகணும். நான் ஆத்மா எவ்வளவு சிறிய புள்ளியாக இருக்கிறேன், இதுவும் அதிசயமேன்னு சொல்லி சொல்றாரு. இதற்கு இயற்கை என்ற பெயர். இவ்வளவு சிறிய புள்ளியில் எவ்வளவு பாகம் நிறைந்திருக்கிறதுன்னு சொல்றாரு பாபா. இந்த ஆத்மா புள்ளியா இருக்குல்ல, இதுதான் அதிசயம்ன்றாரு. இதுதான் இயற்கையாவே ஆத்மா புள்ளியா தான் இருக்குது. இவ்வளவு சிறிய புள்ளியில பாகம் எல்லாமே ஸ்டோர் ஆயிருக்குன்றாரு. இப்போ நம்ம மெமரி கார்டெலாம் பார்க்கணும்ல, சின்னதா இருக்கு, அதுல அவ்வளோ சாங்ஸ் நம்ம ஸ்டோர் பண்றோம். அதே மாதிரி தான் ஆத்மா ரொம்ப புள்ளியா இருக்கு, அதுல 84 பிறவிகளின் பாகம் ஸ்டோர் ஆயிருக்குது. அவர் தான் வந்து விஞ்ஞானிக்கெல்லாம் விஞ்ஞானி, அவர் புத்திசாலிகள்லாம் புத்திசாலி இல்லையா பாபா. அவர் அந்த ஆத்மாவை படைக்கிறார். அந்த ஆத்மால எவ்வளோ பார்த்து ஸ்டோர் பண்ற அளவுக்கு அவர் வந்து ஆத்மாவை ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. அவரும் அது மாதிரி தான் இருக்கிறாரு. அவரு வந்து அந்த அணுவை பொழந்து அதுல 7 கடலை ஊத்துனாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அணுன்றது பரமாத்மா தான். அவருக்குள்ளார அவ்வளோ கடல், அந்த குணங்கள் சக்திகள் வந்து கடல்லாம் இருக்குது, அவ்வளோ நிறைஞ்சிருக்குது. நமக்குள்ளார 84 பிறவிகளின் பார்ட் இருக்குது. அவருக்குள்ளார அந்த குணங்கள் சக்திகளின் அந்த கடலாவே அவர் இருக்கிறாரு. அந்த எனர்ஜி அவர்கிட்ட இருக்குது. அதனாலதான் அவர் உலகத்தையே பிரம்மாண்டத்துக்குன்னு எஜமானனா அவர் இருக்கிறாரு. அவர் நினைச்சா அவர் சர்வ சக்திவான்றதுனால அவர் நினைச்சா என்ன பண்ண முடியும். இருந்தாலும் அவரு அகங்காரியா இருக்கனால, பணிவா இருக்கனால டிராமா படி எல்லாமே கரெக்டா நடக்குது. பரம்பிதா பரமாத்மா எவ்வாறு நடிக்கிறார் என்பதனை நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். நமக்கு தெரியும் அவரும் வந்து நடிக்கிறாரு. அவரும் டைரக்டர் மாதிரி முக்கிய நடிகர் அவர் தான். எல்லோரையும் விட முக்கியமான நடிகர் அவர் தான். அந்த டிராமால சேவிக்கக்கூடியவர் அல்லவா, அவர் தான் செய்ய வைக்கிறாரு எல்லாத்தையும். படைப்பு, காத்தல் தொழில், அழித்தல் தொழில் எல்லாமே செய்ய வைக்கக்கூடியவர் அவர் தான். ஆனா நேரா செய்ய மாட்டாரு. ஆத்மாக்களாகிய நாம் சாந்தி தாமத்திலிருந்து வருகின்றோம் என்பதை இனிமேல் இனிமையான குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிகிறதுன்னு சொல்றாரு. இப்ப இனிமேல இனிமையான குழந்தைகள் நமக்கு தான் புரிஞ்சிச்சு. நம்மளாம் ஆத்மா புள்ளியா இருக்கிறோம். அங்க வரிசைக்கிறோமா, நமக்கு இடம் இருக்கு. அந்த 800 கோடி ஆத்மாக்களுடைய மரம் அங்க இருக்குது. அங்க அந்த கல்பவிச்ச மரத்துல நமக்குன்னு ஒரு சீட் இருக்குது. அங்க இருந்துதான் நம்ம இங்க நடிக்க வரோம்ட்டு நமக்கு தெரியுது. ஆத்மாக்கள் எதுவும் புதிதாக வந்து சரீரத்தில் நுழைவது கிடையாதுன்னு சொல்றாரு. இல்லை, ஆத்மாக்கள் அனைத்தும் இனிமையான வீட்டில் தான் வசிக்கிறது, பரந்தாமத்துல தான் வசிக்கிறது. அங்கிருந்து நடிப்பதற்காக இங்க வருகின்றது. அனைவரும் நடிக்க வேண்டும், இது விளையாட்டாகும் சொல்றாரு. இப்ப நம்ம இத வாழ்க்கையெல்லாம் நம்ம உண்மை நினைச்சிருக்கோம்ல, இதெல்லாம் வந்து ஒரு நடிப்பு தான். இது ஒரு டிராமா, இது ஒரு விளையாட்டுன்றாரு. இந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் போன்றவை என்ன, இவை அனைத்தும் விளக்குகளாகும். இந்த நாடக மேடை வந்து பூமி. இந்த பூமிக்கு ஒரு லைட்டு வேணும் இல்லையா, அதுக்காக இந்த சூரியன், சந்திரன்லாம், நட்சத்திரங்கள்லாம் ஒரு லைட்டு மாதிரி, ஒரு விளக்கு மாதிரி. ஏன்னா விளக்கு இருந்தா தானே நம்ம வந்து வெளிச்சம் வரும். அதனால காலையில சூரியன் இருக்கும், நைட்டு வந்து சந்திரன் இருக்கும். வெளிச்சத்துக்காக நட்சத்திரங்கள் இருக்கும், லைட்டுக்காக இதெல்லாம் இருக்கு. மற்றபடி இதெல்லாம் தேவதைகள் கிடையாது. அதை போய் நம்ம வந்து வழிபட தேவையில்ல. இதன் காரணமாக இரவு பகல் என்ற விளையாட்டு நடக்கிறது.
இந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களுக்குனால இந்த இரவு பகல்ற விளையாட்டு நடக்குது. பலர் சூரிய தேவதாய நமக சந்திர தேவதாய நமக என்று சொல்றாங்க. உண்மையிலே இவை எதுவும் தேவதைகள் கிடையாதுன்றாரு. நமக்கே தெரியும் தேவதைகள் நிர்விகாரி நற்குணங்கள் நிறைஞ்சவங்க, அவங்க சொர்க்கத்துல வாழ்ந்தாங்க. ஒரு சாதாரண ஒரு சூரியன்னு சந்திரன், சந்திரன்றது ஒரு கிரகம், நம்ம பூமிக்கு அருகில் இருக்கிறது. அதெல்லாம் அது தேவதை கிடையாது, நமக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அதையும் போய் பக்தி மார்க்கத்துல வழிபடுறாங்க தேவதைன்ட்டு. இந்த விளையாட்டை பற்றி யாருக்குமே தெரியலன்றாரு. சூரியன் சந்திரனை கூட தேவதைகள் என்கிறார்கள். உண்மையில் இந்த உலக நாடகத்திற்கு இவை அனைத்தும் விளக்குகளாகும். உண்மையில அது ஒரு லைட் மாதிரின்னு சொல்லலாம். லைட் கொடுக்கறதுக்காக சூரியன் பகல்ல வருது, சூரியன் கிட்ட இருந்து லைட் எடுத்து நிலா நைட்ல அந்த லைட்டை கொடுக்குது நமக்கு. அந்த ஒரு பக்கம் பூமி சுத்தும் போது ஒரு பக்கம் சூரியன் இருக்கும், ஒரு பக்கம் நிழலா இருக்கும்போது இரவாயிடும். ஒரு பக்கம் பகலா இருக்கும், ஒரு பக்கம் இரவா இருக்கும். அப்ப இன்னொரு பக்கம் அந்த நிலா சூரியன்கிட்ட இருந்து லைட்டை வாங்கி அந்த வெளிச்சத்தை கொடுக்கு. அவ்வளவுதான். இதுதான் அதோட பங்கு. இதுல அது என்ன பண்ணுது, அது பக்தியில அதை வச்சு சந்திரன் சூரியன் எல்லாம் இந்த நவ கிரகங்களுக்கும் வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாம் இனிமையான அமைதியான வீட்டில் வசிக்கக்கூடியவர்கள் ஆவர்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆனா உண்மையிலேயே நம்ம ஆத்மாக்கள் பரந்தாமத்துல இனிமையான அமைதியான வீட்டுல வசிக்கக்கூடியவங்க. இங்கே நாம் நடித்து கொண்டிருக்கிறோம் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த சக்கரம் இப்போது பேன் மாதிரி நகர்ந்து கொண்டிருக்கிறது. என்னென்ன நடக்க வேண்டுமோ அது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறதுன்னு சொல்றாரு. இப்படி நடக்கவில்லை என்றால் இப்படி நடந்திருக்கும் என்றெல்லாம் கூறக்கூடாது. நம்ம பேசுவோம்ல, போன வருஷம் நடந்தது, அதுக்கு முந்தான வருஷம் நடந்ததெல்லாம் பேசுவோம். இப்படி ஆகலைன்னா நான் இப்படி பண்ணியிருந்தேன்னா நான் இப்படி ஆயிருப்பேன், அப்படி போயிருப்பேன். இதெல்லாம் தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு இருப்போம் நம்ம. இப்படி நடக்கவில்லை என்றால் இப்படி நடந்திருக்கும் என்றால்னா அந்த பாஸ்ட்டை பத்தி பேசுறதே வேஸ்ட் இல்லையா? இப்ப என்ன அந்த காலம் திரும்ப வரப்போதா? வரவே வராது இல்லையா? முடிஞ்சு போனது முடிஞ்சு போனதுதான். அதை பத்தி பேசுறதே சாதாரணமாவே அஞ்ஞானத்திலேயே அந்த மாதிரி பேசுறது வேஸ்ட்ன்னு நமக்கு தெரியும். பாபா சொல்றாரு, ஞானி ஆயிட்டோம். இப்ப ஞானி ஆயிட்டோம், அந்த மாதிரி பேசுறதே வேஸ்ட். இது நாடகம் அல்லவான்றாரு. எடுத்துக்காட்டிற்கு உங்களுடைய தாய் மம்மா கூட இருந்தார் இல்லையா, போய்விடுவோம் என்ற எண்ணத்தில் அவருக்கு இல்லவே இல்லை. மம்மா முயற்சி பண்ணாங்க. மம்மா சின்ன வயசுல ஒரு 12-13 வயசுலாம் சரண்டர் ஆயிட்டாங்க. சரண்டர் ஆயிட்டு அவங்க சின்ன பொண்ணு தான் இருந்தாலும் அவங்க பாபா பிரம்மா பாபா சொன்ன உடனே அந்த யஜ்யத்துக்கு அவங்க பொறுப்பாயிட்டு அவங்கள ஒரு தாயாவே அவங்கள எல்லாருக்கும் நான் தாய் அப்படின்னுட்டு அவங்கள ஒரு உருவகப்படுத்திட்டு, ஒரு சின்ன பொண்ணை எப்படி ஒரு தாயா ஆக முடியும்? அவங்களே உருவகப்படுத்திக்கிட்டு அவங்க அப்படியே அவங்களே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, நான் தான் தாய் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி அவங்களே மாத்திக்கிட்டு அவங்க கொஞ்சம் வருஷம் புருஷார்த்தம் தான். அதுல அவங்க 40 வயசுக்கு 40 வயசுல நோய் வந்துருச்சு. உடம்பு ஃபுல்லா கேன்சர் ஆயிடுச்சு. கேன்சர் பரவிடுச்சு. கேன்சர் பரவுனதுனால அவங்களால 40 வயசுலயே அவங்க போயிட்டாங்க. போயிடுவோம்னு அவங்க எண்ணத்துல கூட இல்லை. இருந்தாலும் ஏத்துக்கிட்டாங்க இல்லையா, டிராமான்ட்டு நம்ம போய் தான் ஆகணும். அப்ப இந்த உடலை விட்டுட்டு வேற பாகம் நமக்கு இருக்குது. அட்வான்ஸ் பார்ட்டியா அவங்க பாகம் நடக்குது. இப்போ வேற உடல்ல இருக்கிறாங்க. வேற உடல்ல நடிச்சு புது உலக ஸ்தாபனைக்காக இப்ப அட்வான்ஸ் பார்ட்டிக்காக அங்கங்க பிறந்து நிறைய பிகேசி இப்ப அந்த காரியத்துல இருக்கிறாங்க. அந்த புருஷார்த்தத்தினுடைய நேரம் முடிஞ்சிருச்சு. அடுத்த சரீரத்துல நடிச்சு இப்ப அந்த காரியத்துக்காக அவங்க இருக்கிறாங்க. அத சொல்றாரு. இப்ப மம்மா கூட இருந்தாங்க, அவங்க போய்விடுவோம் என்ற எண்ணத்தில் கூட அவங்களுக்கு இல்லை. சரீரத்தை விட்டுட்டாங்க. இது கூட டிராமா தான். அதுக்காக மம்மா ஏன் போனாங்க, பாபா ஏன் போனாரு, பிரம்ம பாபா ஏன் போனாரு அப்படின்னு நம்ம கேள்வி எல்லாம் கேட்க முடியாது. ஏன்னா அது டிராமானாலும் அவங்க விட வேண்டிய டைம் சரீரம் விட்டுட்டாங்க, அவ்வளவுதான். இப்ப அவங்களுடைய அவ்வியக்த பாட்டு நடக்குது. பிரம்மா பாபா ஒரு மறுபிறவி எடுக்கல. அவரு சூட்சும லோகத்துல அவ்வியக்த பிரம்மாவா சிவபாபா அவர் உடல்ல தான் இருக்கிறாரு. அந்த சூட்சும உடல்ல இருக்கிறாரு. நமக்கு பாபா மீட்டுக்கு வந்துட்டு அவங்கதான் கிளாஸ் எடுத்துட்டு போறாங்க. அவருடைய அவ்வியக்த பாட்டு நடக்குது. ஆனா மம்மாவுக்கு அவங்க அடுத்த பிறவி அட்வான்ஸ் பார்ட்டி ரோல் அவங்களுக்கு இருக்கு. அதனால அவங்க அந்த பாட்டை நடிக்கிறாங்க. யாருக்கு என்ன பாட்டோ அதை நடிச்சுதான் ஆகணும், டிராமால கொடுத்துருக்கிறது. இப்போது தன்னுடைய புதிய பாட்டை நடித்து கொண்டிருக்கிறார். யாரு? மம்மா புதுசா அவங்க பிறந்திருக்கிறாங்க. எங்கேயோ பிறந்து அவங்க அட்வான்ஸ் பார்ட்டியினுடைய வேலையை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அட்வான்ஸ் பார்ட்டின்னா அந்த உலக விநாசத்துக்காக, புது உலக ஸ்தாபனைக்காக. அப்புறம் இந்த கவர்மெண்ட் கடைசியா மிலிட்ரி கைக்கு போயிடும். அப்ப மிலிட்ரி வீட்டுல போயிட்டு அங்கங்க பிறந்திருக்கிறாங்க அட்வான்ஸ் பார்ட்டிஸ்லாம். மிலிட்ரி வீட்டுல குழந்தைகளா இருப்பாங்க. கடைசியா இந்த இந்தியா ஒரு மிலிட்ரி
கமாண்டரோட கையில் வந்துடும். அவரு தான் வந்து ஃபுல்லாக இந்தியாவை பார்த்துக்குவார். அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாரு பாபா. வந்து அவ்யக்த முறையில் இருக்குது அது மாதிரிலாம் விஷயங்கள். அதுக்கப்புறம் கடைசியாக அந்த மிலிட்ரிக்கு தான் அவருக்கு தான் வந்து கிருஷ்ணர் வந்து பிறப்பாரு. கிருஷ்ணர் கடைசியாக பிறப்பாரு. இதெல்லாம் வந்து ட்ராமாவில் இருக்குது. அப்போ இந்த மாதிரி அப்புறம் சிலரை வந்து பிகேஸாக மாற்றணும். சிலர் வந்து இப்போ பிகேவா ஆகாமலே இருக்கிறாங்களே. இப்போ 33 கோடி தேவதைகள் அவங்க எல்லாரும் எங்கெங்கேயோ நடிச்சிட்டு இருக்கிறாங்க இல்லையா. அவங்க வீட்டில் போயிட்டு இந்த அட்வான்ஸ் பார்ட்டிஸ் பிறப்பாங்க. சின்ன குழந்தையா பிறப்பாங்க. இவங்க பிறந்த உடனே அவங்க அப்பா அம்மா மாறிடுவாங்க. அவங்க அப்பா அம்மா பிகேவா மாறுவாங்க. அப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் அட்வான்ஸ் பார்ட்டிஸ் வந்து அவங்கவுங்க ரோலை ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல போயிட்டு ஒரு பிகேவும் பிறந்து அவங்கவுங்க பார்ட்டை பண்ணிட்டு இருக்கிறாங்க. சிலரை பிகேவா மாத்துறதுக்கு, சில உலக மாற்ற காரியத்தை பண்றதுக்கு அங்கங்க போயிட்டு எல்லாம் பிறந்திருக்கிறாங்க. இதெல்லாம் சூட்சமான ரகசியம். இது எல்லாமே அங்க பிளான் படி நடந்துட்டு இருக்கு. சூட்சம் உலோகத்துல இந்த பிளான் எல்லாம் போயிட்டு இருக்குது, எப்படி வந்து மாறணும்ன்றது. ஆனா நம்ம தான் வந்து என்னன்னு தெரியாம ஏதுன்னு தெரியாம இந்த வாழ்க்கை தான் உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு இது இப்படி நடந்துடக்கூடாது, இது இப்படிதான் நடந்திருக்கணும், இவங்க ஏன் போனாங்க, இவங்க ஏன் பிரம்மம்மா போயிட்டாங்க, பிரம்மா பாபா போயிட்டாங்க, இங்க நம்ம தேவையில்லாம அந்த டிராமா பத்தி புரிஞ்சுக்காம நம்ம வந்து பேசிட்டு இருக்கிறோம். ஞானம் இல்லாம இருக்கிறீங்கன்னு சொல்றாரு. கவலைப்படுவதற்கு எதுவுமே இல்லைன்றாரு பாபா. சொல்றாரு இங்க கவலைப்படுற விஷயம் எதுவுமே இல்லை. நீங்க மட்டும் நடிங்க. உங்க பார்ட் முடிஞ்சோடனே நீங்க கிளம்பி போய் சொர்க்கத்துல போக போறீங்க, அவ்வளவுதான். இங்க அட்வான்ஸ் பார்ட்டி ரோல் இருந்தா இங்க அட்வான்ஸ் பார்ட்டி பண்ண போறீங்க. இப்போ இதை முடிச்சிட்டீங்கன்னா நீங்க அங்க போய் சொர்க்கத்துல நடிக்க போறீங்க. உங்களோட பார்ட்டை அவங்கவுங்க ப்ளே பண்ண போறீங்க. இதுல கவலைப்படுறதுக்கு எந்த விஷயமே இல்லை. இவங்க செத்து போயிட்டாங்க, அவங்க போயிட்டாங்க, அவங்க ஏன் போனாங்க, இதுக்கெல்லாம் கவலைப்பட வேண்டிய விஷயம் எதுவுமே இல்லை. இங்கே அனைத்து குழந்தைகளின் புத்தியிலும் நாம் நடிகர்கள். இது வெற்றி தோல்வியின் விளையாட்டு என்பது புத்தியில் இருக்கிறதுன்னு சொல்றாரு. அந்த வெற்றி தோல்வியின் விளையாட்டு மாயாவின் ஆதாரத்துல தான் இருக்குது. இப்ப இந்த வெற்றி தோல்வி எப்படி உருவாக்கப்பட்டிருக்குன்னா மாயாவுடைய ஆதாரத்துல தான் வெற்றி தோல்வி. மாயா கிட்ட வெற்றினா வெற்றி அப்படின்னு சொல்றாரு. மாயாவிடம் தோல்வி அடைந்தால் தோல்வி, மாயாவிடம் வெற்றி அடைந்தால் வெற்றின்னு சொல்றாரு. அவ்வளவுதான். நீங்க 5 விகாரத்தை, காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம், இதை வந்து நீங்க பாபா நினைவுல இருந்து வென்றுட்டீங்கன்னா உங்களுக்கு மாயாவிடம் வெற்றி. நீங்க பாபா நினைக்காம மாயாட்டையே போயிட்டு மாயாட்ட தோத்து போய் காமத்திட்ட தோத்துட்டீங்க, கோபத்திட்ட தோத்துட்டீங்க, பற்று, ஆசை, அகங்காரத்திட்ட தோத்துட்டு போயிட்டீங்கன்னா நீங்க வந்து மாயாட்ட தோல்வி அடைஞ்சிட்டீங்க. சரீரம் விடுறதுக்கு முன்னாடி நீங்க கடைசி செகண்ட் தான், ஒரு வினாடி டெஸ்ட் பேப்பர் தான். அதுல நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு பாபா தான் முக்கியம்ட்டு போனீங்கன்னா நீங்க மாயாட்ட ஜெயிச்சிட்டீங்க. இல்லை எதையாவது நீங்க பற்றுல இல்லை அகங்காரத்துல நான்ட்டு என்னுடைய இடம், நான் என்னுடைய இடம், என்னுடைய வீடு, என்னுடைய வாசல், இப்படி புத்தி போச்சுன்னு நினைச்சவங்களா நம்ம மாயாட்ட தோத்துட்டோம்னு அர்த்தம். பற்று வச்சிருக்கிறோம் என்னுடையவங்க அப்படி இப்படின்னு பற்றுலாம் வச்சுட்டு கடைசியா சரீரம் விட்டோம்னா இங்கே வந்து பிறந்துருவோம். நம்ம வந்து தோத்துட்டோம் மாயாட்ட. அதனாலதான் சொல்றாரு மாயாட்ட தோல்வி அடைஞ்சிங்கன்னா தோல்வி, மாயாட்ட வெற்றி அடைஞ்சிங்கன்னா வெற்றி. இதை அனைவரும் பாடுகிறார்கள், ஆனால் புத்தியில் சிறிது கூட ஞானம் இல்லை. ஆனா இது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இது எப்படி நம்ம தோக்கணும், எப்படி வெற்றி அடைகிறோன்றது யாருக்கும் தெரியல. புத்தியில் சிறிது கூட ஞானம் இல்லை என்றார். மாயா என்றால் என்ன என்பது உங்களுக்கு தெரியும், ஆனா நமக்கு தெரியுன்றாரு. இது ராவணன் ஆகும். மாயான்றது ராவணன், 10 தலை ராவணன்றது 5 விகாரம் ஆணுக்கு 5 விகாரம் பெண்ணுக்கு. அதான் அப்படி காமிச்சிருக்கிறாங்க. ஆனா உண்மையிலே ராவணன் யாருன்ட்டு தெரியாது. இதற்கு தான் மாயை என்று கூறப்படுகிறது. பணத்திற்கு செல்வம் என்று பொருள் சொல்றாரு. சில பேர் பணத்தை மாயான்னு நினைச்சுக்கிறாங்க. பணம்லாம் மாயா கிடையாது. பணம் நிறைய வச்சிருந்தா அது மாயா அப்படி கிடையாது. அது அப்படி பார்த்தீங்கன்னா லட்சுமி நாராயணன் தான் இருக்கிறதுலே என்னன்னு சொல்றது, அவங்களாம் அவ்வளோ பணம் வச்சிருந்தாங்க. கோடீஸ்வரர்னு கூட சொல்ல முடியாது. பத்மாபதம் பாக்கியசாலி அவங்களாம். அவ்வளோ செல்வம் வந்து அவங்கள்ட்ட இருந்தது. அதுக்காக அவங்க மாயாட்ட மாட்டியிருந்தாங்கன்னா அர்த்தம் கிடையாது. அவங்க மாயை வென்ற ஆத்மா இல்லையா. பணத்திற்கு செல்வம் என்றதான் பொருள், பணத்தை மாயை என்று சொல்ல முடியாதுன்றது. மாயன்றது 5 விகாரம் தான். இவர்களிடம் நிறைய பணம் இருக்கிறது என மனிதர்கள் நினைக்கிறாங்க. எனவே மாயின் போதை என்று சொல்லிடுறாங்க. பணம் இருந்தா அவங்க உடனே அந்த மாயாவுடைய போதையில இருக்கிறாங்கன்ட்டு சொல்லிடுறாங்க. ஆனால் மாயாவின் போதை என்றால் என்ன? நாம் மாயை வெற்றி அடைய முயற்சி செய்யணும் சொல்றாரு. மாயாவின் போதைன்றது அந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம், அந்த போதை தான் மாயாவின் போதை. அது வந்து ஏழையா இருந்தாலும் உங்கள்கிட்ட காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் தான் நீங்களும் மாயாவிட்ட தான் மாட்டினிக்கிறீங்க. பணக்காரரா இருந்தாலும் காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் இருக்குதுன்னா அவங்களும் மாயாட்ட தான் மாட்டிட்டு இருக்காங்க. 2 பேரும் சரிசமமா தான் இருக்கிறோம். அதுக்காக பணக்காரவங்களாம் போதையில இருக்கிறாங்க, மாயாவோட போதையிலன்னு கிடையாதுன்னு சொல்றாரு. நம் மாயாவை வெற்றி அடைய இப்ப முயற்சி செய்கிறோம்னு சொல்றாரு. யாரா இருந்தாலும் சரி. பாபா ஏழைகளை தான் இப்ப வந்து செலக்ட் பண்ணி கிளாஸ் எடுத்து மாயை வெளில வைக்கிறாரு. இப்போது பகவான் வாக்கு யாருக்கு முன்பாக?
ஆத்மாக்களுக்கு முன்பாகன்னு சொல்றாரு. ஆத்மாக்களுக்கு முன்பாக பேச நிச்சயமாக பகவான் சிவனே வேண்டும் இல்லையா? அவரே வர்றாரு. கிருஷ்ணரோ தேகத்தை உடையவர் ஆவார். அவர் எப்படி வருவாரு? ஆத்மாக்களுக்கு முன்பாக எப்படி பேசுவார் சொல்றாரு. உங்களுக்கு தேகத்தை உடைய எவரும் ஞானத்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. தேகம் இருக்கிற யாருமே சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. இப்ப நம்மளே சொல்றோம், ஆத்ம உணர்வுல இருந்து சொன்னாதான் புரியுன்றாரு பாபா. தேக உணர்வுல இருந்து நம்ம மாட்டும் சொல்லி நம்ம எதையும் ஃபாலோ பண்ண மாட்டோம், மற்றவங்க மட்டும் சொல்லிட்டு இருப்போம். அப்ப யார் நம்ம பேச்ச கேட்பாங்க? அதனால தேகம் இல்லாதவங்க தான் ஞானத்தை சொல்ல முடியுன்றாரு. அது சிவபாபா தான் சொல்லுவாரு. நம்ம கூட சொல்றோம்னா இப்ப நம்ம வந்து ஆத்ம உணர்வுல சொன்னாதான் மத்தவங்க புரியும். தேக உணர்வுல அகங்காரத்துல எல்லாம் பேசணும்னா யாருமே கேட்க மாட்டாங்க. பாபா அவருக்கு தேகம் கிடையாதுன்றாரு. சிவபாபாவுக்கு தேகமே கிடையாது, மற்ற அனைவருக்கும் தேகம் இருக்கிறது. அவர்களுக்கு பூஜையும் செய்யறாங்கன்னு சொல்றாரு. கிருஷ்ணர், நாராயணன் எல்லாருக்கும் தேகம் இருக்குது. அவங்களுக்கு பூஜையும் செய்யறாங்க. அவர்களை நினைப்பது எளிதாக இருக்கிறது. அந்த ஒரு உடம்பு இருக்குன்னா அதை பார்த்து நினைக்கிறதுக்கு ஈஸியா இருக்குது. பிரம்மா, விஷ்ணு, சங்கரருக்கும் தேவதை என்பார்கள். சிவனை பகவான் என்கிறார்கள். வேந்தலும் வேந்தவர் பகவான் தான். அவருக்கு தேகமே இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றார். மூலவதனத்தில் ஆத்மாக்கள் இருந்தபோது உங்களுக்கு தேகம் இருந்ததா? இல்லதானே? பாபா கேக்குறாரு. நீங்க பரந்தாமத்துல இருந்தீங்கல்ல, அப்ப உங்களுக்கு உடம்பே கிடையாது, நீங்க புள்ளியா தான் இருந்தீங்க இல்லையான்ற. நீங்கள் ஆத்மாக்கள் மட்டுமே தான் இருந்தீங்கன்னு புரிந்து கொள்கிறீர்கள். இந்த பாபாவும் ஆத்மாவாக இருக்கிறார். அவர் மட்டுமே மேலானவர். இந்த சிவபாபாவும் ஆத்மா, பரமாத்மா. அவர் மட்டுமே மேலானவர். இவருடைய நடிப்பும் பாடப்பட்டுள்ளது. நடித்துவிட்டு சென்றிருக்கிறார். இந்த சிவன் கூட நடிச்சிட்டு போயிருக்கிறார். இப்ப உலகத்துல சிலை இருக்குன்னா அவங்க ஒரு காலத்துல வாழ்ந்துட்டு போயிருந்தாதான் சிலை வைப்பாங்க. இப்ப காந்தியடிகளுக்கு சிலை இருக்கு, நேருக்கு சிலை இருக்கு. அது மாதிரி லட்சுமி நாராயணுக்கு சிலை இருக்குன்னா அவங்க ஒரு காலத்துல வாழ்ந்துட்டு போயிருக்காங்க, லட்சுமி நாராயண் தேவதையா. அதே மாதிரிதான் சிவலிங்கம் இருக்குன்னா ஒரு காலத்துல சிவன் இருந்துட்டு போயிருக்காரு, ஏதோ நடிச்சுட்டு போயிருக்காரு. அதனால பாபா சொல்றாரு, இவரோட நடிப்பும் இருக்குது. அப்போது அதான் அவர் நடித்து விட்டு சென்றிருக்கிறார். அப்போதுதான் பூஜை நடக்கிறது. ஆனால் ஒரு மனிதருக்கு கூட 5000 வருடத்திற்கு முன்பு கூட பரம்பிதா பரமாத்மா படைக்கக்கூடியவர் வந்தார். அவரே சொர்க்கத்தின் தந்தை என தெரியலன்றார். ஆனா ஒருத்தவங்களுக்கு கூட சிவன் வந்தாரு, அவர் தான் படைக்கக்கூடியவர், அவர் தான் சொர்க்கத்தினுடைய தந்தை, பரம்பிதா பரமாத்மான்றது தெரியல. ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கு பிறகும் கல்பத்தின் சங்கமத்துல சிவன் வரார். ஆனால் கல்பத்தின் ஆயுள் மிக நீண்டதாக கூறியமையால் அனைத்தையும் மறந்துட்டாங்கன்னு சொல்றாரு. அவங்கதான் 40,000 ஆண்டு, லட்சக்கணக்கான ஆண்டுன்னு சொன்னதுனால புரிஞ்சிக்கல. குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபா வந்துதான் புரிய வைக்கிறார். பாபா, நாங்கள் கல்ப கல்பமாக சந்திக்கிறோம், தங்களிடமிருந்து சொத்து அடைகிறோம்ட்டு நம்ம சொல்றோம், பிறகு எப்படி இழக்கிறோம் என்பதும் புத்தியில் இருக்கிறது என நீங்களே சொல்றீங்கன்றார் பாபா. ஞானம் பல்வேறு விதமாக இப்ப இருக்குது. ஆனால் ஞான கடல் தான் என்று பகவானுக்கு தான் கூறப்படுகிறது. விநாசம் நிச்சயமாக நடக்கும் என்பது கூட அனைவரும் இப்போது புரிஞ்சு கொள்கிறார்கள். இப்ப வெளி உலகத்தினர் சொல்றாங்க, பிகேஸ விடுங்க. வெளியில இருக்கிறவங்க கேக்குறாங்க, எப்பங்க விநாசம் நடக்கும்? நீங்க சொன்னதெல்லாம் கரெக்டா நடக்குது, நீங்க பாபா சொல்றாருன்னு சொல்றீங்களா, அதெல்லாம் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு, எப்ப விநாசம் வரும்னு கேக்குறாங்க. எல்லாரும் புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. முன்பு கூட அழிவு ஏற்பட்டது, எப்படி நடந்தது இது யாருக்கும் தெரியவில்லை. சாஸ்திரங்கள் விநாசத்தை பற்றி என்னென்ன எழுதிட்டாங்கன்னு சொல்றாரு. பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களுக்கு இடையே யுத்தம் எப்படி நடக்கும்? பாபா கேட்க, சாஸ்திரத்துல மகாபாரத சண்டை மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. அதுல எல்லாரும் அழிஞ்சு போயிட்டாங்க, அப்புறம் பாண்டவர்களும் போயிட்டாங்க அப்படின்ட்டு. அவங்களுக்கும் இடையே யுத்தம் இப்படி இப்ப பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இல்ல. பாண்டவர்கள் கௌரவர்களுக்கெல்லாம் யுத்தம் கிடையாது, நமக்கும் மாயாவுக்கும் சண்டை. கௌரவர்கள் அவங்களும் அழிஞ்சு போயிடுறாங்க. அதை நேத்து சொன்னார்ல, நீங்க யாரெல்லாம் பாபா நினைக்கிறோமோ, நான் பாபா நினைச்சோன்னா விக்ரம விநாசமாயி நம்ம போயிடுவோம், மற்றவங்களுக்கு மரணம் நிச்சயம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுலதான் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு முறையில இதுதான். இப்போது பிராமணர்களாகிய நீங்கள் சங்கமயுகத்துல இருக்கிறீங்க. பிராமணர்களுக்கு எந்த சண்டையும் இல்லைன்னு சொல்றாரு. நமக்கு எந்த சண்டையும் இல்லை. என்னுடைய குழந்தைகளாகிய நீங்கள் நான் வயலன்ஸ், அகிம்சையாளர்கள், டபுள் அகிம்சையாளர்களாக இருக்கிறீங்க. காமம், கோபம் இது ரெண்டுமே நம்ம விடுதலை அடைஞ்சிருக்கிறோம். இப்போது நீங்கள் நிர்விகாரி ஆகி கொண்டு இருக்கிறீங்கன்றாரு. 5 விகாரத்துல இருந்து வெளியே வந்துட்டு இருக்கிறீங்கன்றாரு. நீங்கள் தான் பாபாவிடம் ஒவ்வொரு கல்பமும் சொத்தை அடையிறீங்க. இப்ப நம்ம தான் பாபாட்ட ஒரு கல்பமும் சொத்து அடையணும். ஏன்னா நம்ம தானே பாபாவை நம்புறோம். நம்பி இந்த முறையில யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சொத்து கிடைக்குது. இதில் சிறிது கூட துன்பம் கிடையாது. ஞானம் மிகவும் ஈஸின்றாரு. 84 பிறவிகளின் சக்கரம் உங்களுடைய புத்தியில் இப்ப இருக்கிறது. இப்போது நாடகம் முடிய போகுது. இன்னும் சிறிது காலம்தான் பாக்கி மிச்சம் இருக்கிறது. அப்போது பணக்காரர்களுக்கு கூட உணவு தானியங்கள் கிடைக்காதுன்றார். இன்னும் கொஞ்ச காலம் வரும்.
இன்னொரு டைம் வரும். அப்போ எவ்வளோ காசு வச்சிருந்தாலும் சாப்பாடு கிடைக்காது, தண்ணீரும் கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரப்போகுதுன்றாரு. இதற்கு தான் துக்கத்தின் மலை விழப்போகுதுன்றாரு. இன்னும் விழல, இனிமேதான். ரத்த ஆறு ஓடும் விளையாட்டு என கூறப்படுகிறது. இது அனைத்தும் அழிந்து போகும் சொல்றாரு. யாராவது தவறு செய்தார்கள் என்றால் அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும்ன்றாரு. இப்ப என்னென்ன யார் யார் என்னென்ன பண்றாங்களோ கண்டிப்பா அவங்களுக்கு கர்மா விடாது, அதெல்லாம் திரும்ப தண்டனை கிடைக்கும். ஒரே ஒரு தவறு மட்டும் செய்துள்ளனர், அதாவது பாபாவை மறந்துட்டாங்க. ஆனா பெரிய தவறு பண்ணிட்டோம் நம்ம. ஏன்னா இப்போ நமக்கு பாபா கிடைச்சிட்டாரு, ஆனா எல்லாரும் ஒரு பெரிய தவறு பண்ணிட்டாங்க. என்னன்னா பாபாவை மறந்துட்டாங்க, கடவுளே மறந்துட்டாங்க. நீங்கள் பாபாவிடம் ராஜ்யத்தை அடைந்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆனா நம்ம இப்ப பாபா கிடைச்சிட்டாரு, பாபாட்ட ராஜ்யத்தை அடைஞ்சிட்டு இருக்கிறோம். மற்ற மனிதர்கள் யாவரும் இறந்து விட்டனர் என நினைக்கிறார்கள். மகாபாரத போர் சிறிது ஆரம்பித்ததுமே இறந்து போவார்கள்னு சொல்றாரு. நீங்கள் வெற்றி அடைகிறீர்கள் அல்லவா, நம்ம மாயாவை வெற்றி அடைஞ்சு போறோன்றாரு. நீங்கள் டிரான்ஸ்பர் ஆகி இந்த படிப்பின் சக்தியினால் அமரலோகத்துக்கு செல்கிறீர்கள்னு சொல்றாரு. படிப்பை வருமானத்திற்கான மூலதனம். இப்ப எதுக்கு நம்மளை விட்டு வச்சிருக்காருன்னா கொஞ்ச காலம் படிக்கிறதுக்காக தான். அதனால காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளணும்னா இப்ப முரளியை நம்ம நல்லா படிக்கணும். எவ்வளவு காலம் உயிர் வாழறோமோ அவ்வளவு காலம் முரளி படிச்சு பாபா நினைவு, இதன் மூலம் தான் நமக்கு ஆஸ்தி நிறைய அங்க கிடைக்கும் சொர்க்கத்துல. அதனால படிப்பே வருமானத்திற்கான மூலதனம் என்று சொல்லப்படுகிறது இல்லையா. இப்ப டாக்டர் படிக்கிறாங்க, இன்ஜினியர் படிக்கிறாங்க, எதுக்கு படிக்கிறாங்க? வேலை வெட்டி இல்லாமல படிக்கிறாங்க, படிச்சா சம்பாதிக்க முடியும் இல்லையா. டாக்டர் படிச்சா அவ்வளவு வருமானம், இன்ஜினியரிங் படிச்சா அவ்வளவு வருமானம், எப்படி படிக்கிறோமோ அவ்வளவு வருமானம். அதே மாதிரிதான் இந்த படிப்பு, நீங்க எவ்வளவு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அங்க போயிட்டு பதவி அடைவீங்க. சாஸ்திரங்களின் படிப்பு கூட இருக்கிறது, அதனால் கூட வருமானம் கிடைக்கிறது. எந்த படிப்பு படிச்சாலும் வருமானம் கிடைக்குதுன்னு சொல்றாரு பாபா. ஆனால் அது பக்தியின் படிப்பாகுன்றாரு. இப்போது பாபா உங்களை இந்த லட்சுமி நாராயணன் போன்று மாற்றுகிறேன் என்று சொல்றாரு. இப்போது நீங்கள் தூய்மையான புத்தி உடையவர்களா ஆகிறீங்க. நாம் வேந்தலும் வேந்தவர்களாக மாறுகிறோம் என அறிகிறீர்கள். பிறகே மறுபிறவி எடுத்து எடுத்து கீழே இறங்குறீங்க. புதியதுல இருந்து பழையதாகிறது. நிச்சயமாக படி இறங்க வேண்டும் அல்லவா. இப்போது சிருஷ்டியும் இறங்கும் கலையில் இருக்கிறது. ஏறும் கலை இருந்த போது இந்த தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது, சொர்க்கம் இருந்தது. இப்போது நரகமாக இருக்கிறது. இப்போது நீங்கள் சொர்க்கவாசி ஆவதற்காக முயற்சி செய்து கொண்டே இருக்கிறீர்கள். பாபா பாபா என்று கூறிக்கொண்டே இருக்கிறீங்க. ஓ கடவுளே என அழைக்கிறார்கள். மற்றவங்க எல்லாம் ஓ கடவுளேன்னு கூப்பிடுறாங்க, நம்ம பாபா பாபான்னு கூப்பிட்டு இருக்கிறோம். ஆனால் அவர் ஆத்மாக்களின் உயர்ந்தலும் உயர்ந்த தந்தை. யாரு? சிவன். ஆத்மாக்களின் உயர்ந்தலும் உயர்ந்த தந்தை பரம்பிதா பரமாத்மா. நாம் அவருடைய குழந்தை. பிறகு ஏன் துக்கப்பட வேண்டும் என்பதையெல்லாம் புரிந்து கொள்ளவில்லை யாரும், வெளியில இருக்கிறவங்க. இப்போது நாம் துக்கமடையத்தான் வேண்டும் என புரிந்து கொள்கிறீர்கள் சொல்றாரு. இது சுகம் மற்றும் துக்கத்தின் விளையாட்டு அல்லவா. வெற்றியில் சுகம் இருக்கிறது, தோல்வியில் துக்கம் இருக்கிறது. பாபா ராஜ்யத்தை கொடுத்தார், ராவணன் பறித்து கொண்டான். ராவணன்றது மாயா. பாபாவிடமிருந்து நமக்கு சொர்க்கத்தின் ஆசி கிடைத்து கொண்டிருக்கிறது என்பது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. தந்தை வந்திருக்கிறார். இப்போது பாபாவை மட்டும் நினைவு செய்தால் பாவங்கள் விலகி போகும் சொல்றாரு. பல பிறவிகளின் சுமை தலையில் இருக்கிறதல்லவா. நீங்கள் நிறைய துக்கத்தை அடைவது கிடையாது என்பது உங்களுக்கு தெரியும். நம்ம முக்கா பங்கு சுகம் சொல்றாரு. அதாவது சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம் ஃபுல்லாவே ஜாலியா தான் இருக்கிறோம். கலியுக இறுதியில தான் கொஞ்சம் துக்கம் அதிகமா பாக்குறோம். அது வரைக்கும் நிறைய துக்கத்தை நம்ம அடைவது கிடையாதுன்ட்டு நம்மளுக்கு தெரியும். இப்பயும் பாபா வந்துட்டார். ரொம்ப துக்கத்துல போகும்போது கடைசியில பாபா வந்துட்டார் இல்லையா, காப்பாத்த. அதனால ரொம்ப துக்கம் நமக்கு இல்லை, சிறிது சுகமும் இருக்கிறது, மாவில் உப்பு போடுவது போலன்னு சொல்றாரு. அதற்கு காக்கையின் எச்சிலுக்கு சமமான சுகம் என்று சொல்லப்படுகிறது. அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல் ஒரு தந்தை தான் என அறிகிறீர்கள். ஜகத்திற்கே குரு கூட ஒருவர் தான், இந்த உலகத்துக்கே குரு கூட ஒருவர் தான், அது சிவபாபா தான் சொல்றாரு. வயோதிக பருவத்தில் குருவை அடைறாங்க. இப்போதோ சிறியவர்களுக்கு கூட, அதாவது ஒருவேளை இறந்து விட்டால் சத்கதி அடையட்டும் என்பதற்காக குரு வைக்கிறாங்க. அந்த காலத்துல எல்லாம் வயசானவங்க தான் குருவை தேடி போவாங்க. இந்த காலத்துல சின்ன பசங்களுக்கு கூட, ஏன்னா 40 வயசுல இறந்துடுறாங்க, 10-12 வயசுல அவங்களும் ஏதாவது இறந்து போயிடுறாங்க, அகால மரணம்ன்ற. சத்கதியை அடையட்டும்ட்டு சின்ன குழந்தைகளுக்கு கூட குரு வைக்கிறாங்க. உண்மையில் யாரையும் குரு என்று சொல்ல முடியாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. சத்கதி அளிப்பவரே குரு. சத்கதி அளிக்கும் வள்ளல் ஒருவர் தான், மற்றபடி கிறிஸ்து புத்தர் போன்ற யாரும் குரு கிடையாதுன்றாரு. அவர்கள் வந்ததும் அனைவருக்கும் சத்கதி கிடைக்கிறதா என்ன? சரி, கிறிஸ்துவ வந்தாங்க, கிறிஸ்துவ என்ன முக்தி கூட்டு போனாரா? இல்ல இல்லையா, யாருக்கும் சத்கதி கிடைக்கல. கிறிஸ்து வந்தால் அவருக்கு பின்னால் அவரது மதத்தை சார்ந்த அனைவரும் வர ஆரம்பிச்சுட்டாங்க. அனைவரையும் அழைத்து வருவதற்கு நிமித்தமாக இருப்பவரை எப்படி குரு என்று கூறலாம் சொல்றாரு.
மேலேருந்து எல்லாரையும் கீழே கூட்டு வரவங்களுக்கு குருன்னு சொல்ல முடியாது. கீழேருந்து எல்லாரையும் சத்கதி கொடுத்து கூட்டு போறவங்க தான் சத்குருன்னு சொல்ல முடியும். பதித பாவனர் என்ற ஒரு தந்தைக்கு தான் சொல்றாங்க. அவர் அனைவரையும் வீட்டிற்கு திரும்ப அழைத்து செல்கிறார். ஸ்தாபனையும் செய்யறாரு. அவர் தான் எல்லாரையும் வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாரு. புது உலக ஸ்தாபனையும் செய்யறாரு. அனைவரையும் அழைத்து சென்று விட்டால் பிரளயம் நடந்துரும் இல்லையா? எல்லா ஆத்மாக்களும் போயிட்டா பிரளயம் நடந்துரும். அதனால எல்லாரும் போக மாட்டாங்க. கொஞ்சம் பேர் புது உலக ஸ்தாபனைக்கு இருப்பாங்க. மற்றபடி எல்லாரும் போயிடுவாங்க. திரும்ப நடிப்பதற்காக ஆத்மாக்கள் வருவாங்க. பிரளயம் நடப்பதில்லை. ஒரேடியா உலகம் அழிஞ்சிராது. அனைத்து சாஸ்திரங்களுக்கும் தாயாக ஸ்ரீமத் பகவத்கீதை விளங்குகிறது என பாடப்பட்டுள்ளது. எப்போது தர்மம் என்று பாடப்பட்டுள்ளது. அந்த ஸ்ரீமத் கீதையில எப்போது தர்மத்துக்கு அழிவு வருதோ அப்ப நான் அவதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில சொல்லியிருக்கிறாரு. அதர்மம் எப்ப தலை தூக்குதோ அப்ப நான் வந்து அவதரிக்கிறேன். பாரதத்தில் தான் பாபா வராரு. பாபா வேற நாட்டுல எல்லாம் வெளிநாட்டுல எல்லாம் வரல, பாரதத்துல தான் வராரு. சொர்க்கத்தின் ராஜ்ய பதவியை கொடுப்பவர் பாபா. அவரை சர்வ வியாபி என்று கூறிட்டாங்க. புதிய உலகத்தில் முழு உலகத்திலும் நம்முடைய ராஜ்யம் மட்டுமே இருக்கும் என்ற குஷி குழந்தைகளாகிய உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. அந்த ராஜ்யத்தை யாருமே பறிக்க முடியாது. கடவுள் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அவர் கொடுக்குற அந்த ராஜ்யத்தை யாராலையும் படிக்க முடியாது. இங்கேயோ ஒவ்வொரு துண்டிற்காகவும் தங்களுக்குள் எவ்வளவு சண்டையிட்டுக் கொள்கிறார். சும்மா ஒரு 3 அடி நிலம் இருக்கும், அதுக்கு அடிச்சுக்குவாங்க. அண்ணன் தம்பிங்க சண்டை போட்டுக்குவாங்க. அது எவ்வளோ சண்டை போட்டுக்கிறாங்க. உங்களுக்கு ஆனந்தமாக இருக்கிறது. நமக்கு எதுவுமே நமக்கு கவலையே கிடையாது. நமக்கு வந்து வாழ்ந்தாலும் கவலை இல்லை, செத்தாலும் கவலை இல்லை. பாபா வந்துட்டார் இல்லையா, நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. குஷியில் இப்போது துள்ள வேண்டும்ன்றாரு. கல்பமாக நாம் யாரிடமிருந்து சொத்தை அடைகிறோம் என்றால் எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். என்னை நினைங்கள் என்று பாபா சொல்றாரு. பிறகு மறந்து போறாங்க. பாபா யோகா துண்டிக்கப்பட்டு விட்டது என்று வர சொல்றாங்க பாபா கிட்டேயே. பாபா சொல்றாரு என்னை நினைங்கன்ட்டு, மறந்து போயிடுறாங்க குழந்தைகள். பாபா யோகா துண்டிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. யோகா என்ற வார்த்தையை எடுத்துருங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அவருக்கு பிடிக்க மாட்டுது யோகா யோகான்னு சொல்றீங்கன்ட்டு. அன்பான அப்பாவை நினைக்கிறதுக்கு போய் என்ன எதுக்கு யோகா பண்ணணும்? ஒரு அப்பா ஒரு குழந்தை நினைக்குது இல்லையா, ஒரு அப்பாவை எப்படியோ ஒரு குழந்தை நினைக்குது. நாள் முழுதும் அப்பா வருவார் நினைச்சிட்டு இருக்கு இல்லையா. ஒரு அப்பா ஒரு குழந்தை எப்படி நினைக்குது, எப்ப வருவார் அப்பா, அது வாங்கிட்டு வருவார் இது வாங்கிட்டு வருவார். அந்த மாதிரி பாபாவை நினைக்கிறதுக்கு எதுக்கு டைம் ஒதுக்கிட்டு யோகா பண்ணிட்டு அது வேற யோகான்னு வர பேர் வைக்கிறீங்க. யோகா என்ற வார்த்தையை எடுத்துடுங்கள்ட்டு பாபா சொல்றாரு. அது சாஸ்திரங்களின் வார்த்தையாகும். என்னை நினைங்கள் என்னதான் பாபா சொல்றாரு. நினைவு யாத்திரை தான் இது. நினைக்க சொல்றாரு. நினைக்கணும். இப்ப யாராவது வெளிநாட்டுல இருக்கிற அப்பாவை நினைக்கிறோம் இல்லையா, அது மாதிரி இவர் பரந்தாமத்துல இருக்கிறாருன்னு நினைச்சுக்கோங்க. வெளிநாட்டுல இருக்கிறாரு எங்க அப்பா, அவர் தான் என் ஆத்மாவினுடைய அப்பா, அப்படி நினைங்க. யோகா என்பது பக்தி மார்க்கத்தின் வார்த்தையாகும் சொல்றாரு. அவரை நினைக்க அவர் மாதிரி நம்ம ஆயிடும். அவரோட குணங்கள் சக்திகள் எல்லாம் நமக்கு வந்துடும். அதனால நினைங்கன்றாரு. யோகான் மட்டும் சொல்லாதீங்க. பாபாவிடம் இருந்து சொர்க்கத்தின் ராஜ்ய பதவி இப்ப கிடைக்கிறது. அவரை நினைக்கவில்லை என்றால் விக்ரமம் எப்படி விநாசமாகும் கேட்கிறாரு. ராஜ்யம் எப்படி கிடைக்கும்? ராஜ்யமும் வேணும், சொர்க்கமும் வேணும். சொர்க்கத்துல ராஜா ஆகணும், பாவம் அழியணும். ஆனா பாபா நினைக்க மாட்டான்னா என்ன அர்த்தம்? பாபா நினைக்கணும், அப்பதான் எல்லாம் நடக்கும்ன்றாரு. நினைக்கவில்லை என்றால் பதவி குறைந்து போகும் சொல்றாரு. தண்டனைகளும் கிடைக்கும். இது கூட தெரியவில்லை. பாபா சொல்றாரு, இது கூட தெரியவில்லை. அவ்வளவு முட்டாளாக இருக்கிறார்கள். நான் கல்பமாக என்னை நினைங்கள் என உங்களுக்கு சொல்றேன். உயிரோடு வாழ்ந்து கொண்டே இந்த உலகிலிருந்து இறந்துருங்க குழந்தைகள் என்றாரு. உயிரோட வாழுங்க, இருந்தாலும் அப்படியே ஒரு பணம் மாதிரி வாழுங்க. எதையும் கண்டுக்காதீங்க. நீங்க மாட்டும் பாபா நினைவுல இருங்க. பாபாவின் நினைவினால் தான் உங்களுடைய விக்கிரமங்கள் அழிந்து போகும் மற்றும் நீங்கள் வெற்றி மாலையில் மணியாவீர்கள். பாபா நினைக்க பாவம் அழிஞ்சு போய் வெற்றி மாலையில வந்துடுவீங்க. எவ்வளவு எளிதாக இருக்கிறது. உயர்ந்திலும் இந்த சிவபாபா மற்றும் பிரம்மா இருவருமே உயர்ந்தவர்களே. அந்த அவர் பரலோகத்தை சார்ந்தவர், இவர் அலௌகீகமானவர். அந்த சிவபாபா பரலோகத்தை சார்ந்தவர், இந்த பிரம்மா பாபா அலௌகிகமானவர். முற்றிலும் சாதாரண டீச்சரா இருக்கிறாங்க 2 பேரும். அந்த டீச்சர்களோ தண்டனை கொடுக்கறாங்க. இந்த ஸ்கூல்ல படிக்கிற டீச்சர்கள்லாம் அடிக்கிறாங்க. ஆனா இந்த டீச்சரு நமக்கு செல்லமாக கொஞ்சி கொண்டிருக்கிறார். இனிமையான குழந்தைகளே, பாபாவை நினையுங்கள். யாராவது இப்படி பொறுமையா சொல்லிட்டு இருப்பாங்களா? அன்பா புரிய வைக்கிறாரு. அவர் வந்து சட்டத்தை ஒன்றும் கையில் எடுக்கல. எடுத்தாருன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு கதை. கடைசியா தர்மராஜா மாறினார்னா அவ்வளோதான்.
இப்போ கொஞ்சிட்டு இருக்கும் போதே நம்ம ஒழுங்கா அவரை நினைச்சிடணும். அந்த டீச்சருங்களாம் அடிக்கிறாங்களே, அது மாதிரி இவர் அடிக்கிறது இல்ல. சொல்லி சொல்லி பாக்குறாரு, பொறுமையா சொல்றாரு, குழந்தைகளே மாறுங்க, தூய்மையாகுங்க, சதோ பிரதானமாகுங்கள் என சொல்றாரு. பதித்த பாவனர் ஒரே ஒரு தந்தை தான், தூய்மையற்றவர்களே தூய்மையாக்குபவர். எப்படியோ தூய்மையாகிடுவாரு, அழகா பேசி பேசி தூய்மையாகிடுவாரு. குருவும் அவரே, குரு கூட அவர் தான், வேற யாரும் குரு ஆக முடியாது. புத்தர் அனைத்தையும் கடந்து நிர்வாணத்தை அடைந்தார் என சொல்றாங்க. இது அனைத்தும் கட்டுக்கதையாகும்ன்றார். புத்தர், ஜீசஸ், சன்னியாசிகள் எல்லாம் பிரம்மத்தோட கலந்துட்டாங்க. வள்ளலாறு ஜோதியோட ஜோதி கலந்துட்டாரு. இதெல்லாம் எதுவுமே எல்லாமே பொய்யின்றாரு. அப்புறம் ஏன் பாப்புலேஷன் அதிகமாயிட்டே இருக்கு? இதெல்லாம் கட்டுக்கதை. ஒருவர் கூட திரும்பி போக முடியாது. அனைவருக்கும் நாடகத்தில் நடிக்கும் பார்ட் இருக்குது. அவங்க எல்லாம் ரீபத்துல இருக்கிறாங்க, இங்கேதான் வேற ஒரு வேஷம் நடிச்சிட்டு இருக்கிறாங்கன்றாரு. லட்சுமி நாராயணனே வேற வேஷம் போட்டு நடிச்சிட்டு இருக்கும்போது இவங்கெல்லாம் இவங்களும் தான் வேற வேஷத்துல இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. பிரம்மா பாபா தான் கிருஷ்ணர், அவர் தான் நாராயணன். அவரே சாதாரண வேஷத்துல இங்க நடிச்சிட்டு இருக்கும்போது அப்ப மத்தவங்க மட்டும் என்ன, எல்லா வள்ளலார்ல இருந்து கிறிஸ்துவுல இருந்து எல்லாம் இங்கதான் நடிக்கிறாங்கன்றாரு. எவ்வளவு பரந்த புத்தியும் மகிழ்ச்சியும் இப்ப இருக்கணும். மேலிருந்து அனைத்து ஞானமும் இப்ப புத்தியில் இருக்கிறது. பிராமணர்கள் தான் ஞானத்தை எடுக்கிறாங்க. நம்ம தான் இந்த பிகேஸ் தான் இந்த ஞானத்தை எடுக்கிறோம். இது ஒரு டிராமா, இங்க நம்ம நடிக்கிறோம். முதல் முக்கியமான விஷயம் நம்ம ஆத்மான்றது, நம்மளுடைய அப்பா பரமாத்மான்றது. அவரு தான் உலகத்திலே எல்லாரும் கடவுள் கடவுள் தேடுறது அவரை தான். அது உண்மைன்னா அப்ப அவர் சொல்ற இது மீதி எல்லாமே உண்மைதான். இதை நம்பி நம்ம கேட்குறோம். ஆனா நம்பாதவங்களுக்கு நம்பாதவங்க என்ன ஆடுவாங்க, மரணத்தை அடைவாங்கன்னு சொல்றாரு. சூத்திரர்களுக்கும் தேவதைகளுக்கும் இந்த ஞானம் கிடையாதுன்றாரு. இந்த சூத்திரர்கள் கலியுகத்துல இருக்கிறவங்களுக்கும் தேவதைகள் எங்க இருப்பாங்க, சத்தியுகத்துல. அவங்க நம்ம இந்த சரீரத்தை விட்டவொடனே இந்த ஞானம் மறந்துடுவோம். அதனால அவங்களுக்கும் இந்த ஞானம் கிடையாது. இப்போது புரிந்து கொள்பவர்கள் புரிந்து கொள்ளட்டும், புரிந்து கொள்ளாதவர்களுக்கு மரணம் தான் சொல்லிட்டாரு. பாருங்களேன், இந்த வார்த்தையை தான் சொன்னாரு. இப்ப புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டோம், அவங்க ஞானத்தை அடைவாங்க. புரிஞ்சிக்காதவங்களுக்கு மரணம் தான். மரணம் தான் அவங்களுக்கு புரிய வைக்கும். செத்த பிறகுதான் புரியும், ஆஹா இந்த பிகேஎஸ் சொல்லி கொடுத்தாங்களே பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல ஒரு ஞானம், அது உண்மைதான் போல இருக்குது, செத்து போன பிறகுதான் புரியுதுன்ட்டு செத்து ஆவியாலயம் தான் புரிஞ்சுக்குவாங்க. ஐயோ அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான், கண்டிப்பா சொர்க்கம் வரப்போகுது, நம்ம தான் நம்பாம முயற்சி பண்ணாம இருந்துட்டோன்ட்டு செத்து போன பிறகு புரிஞ்சுக்குவாங்க. புரிந்து கொள்ளாதவருக்கு மரணம் தான். பதவியும் குறைந்து போகின்றாரு. பள்ளிக்கூடத்தில் படிக்கவில்லை என்றால் பதவி குறைந்து போகும். அப்பா ஆஸ்தி, நாம் மீண்டும் நம்முடைய ராஜ்யத்தை அடைந்து கொண்டிருக்கிறோம். இந்த பழைய உலகம் அழிய போகுதுன்றாரு. நல்லது. இனிமேல் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பாபா நமக்கு யாரும் பறிக்க முடியாத அளவிற்கு அந்த உலக ராஜ்ய பதவி கொடுக்கிறார். இந்த குஷியில் நம்ம இப்ப துள்ளணும். ரெண்டாவது பாயிண்ட், வெற்றி மாலையில் மணியாக வேண்டும் என்றால் உயிரோடு இந்த பழைய உலகிலிருந்து இறக்க வேண்டும். பாபாவின் நினைவினால் விக்கிரமங்களை அழிக்க வேண்டும். வரதானம், தனது சக்திசாலியான ஸ்திதியின் மூலம் அனைவரின் சுப விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய மகாதானி ஆகுக. உங்களுடைய ஸ்திதி சக்திசாலியா இருக்கணும். அப்பதான் நீங்க உங்களுக்கு முன்னாடி வர்றவங்க என்ன விருப்பம் இருந்தாலும் சரி, சுப விருப்பங்கள் தான், கெட்ட விருப்பங்கள் கிடையாது, நல்ல விருப்பங்கள். அதுக்குன்னு அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்க உறவினர்களுக்கு அவங்க நல்லா இருக்கக்கூடாது, இவங்க நல்லா இருக்கக்கூடாது, அதெல்லாம் நம்ம அந்த விருப்பத்துல நம்மளால நிறைவேற்ற முடியாது. நம்ம நல்ல விருப்பங்களை தான் நிறைவேற்றணும். நம்மளுடைய சக்திசாலியான ஸ்திதியின் மூலம் எல்லாருடைய சுப விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய மகாதானி ஆகுன்ற வரதானம் கொடுக்குறாரு. அதனாலதான் லட்சுமி நாராயணன் முன்னாடி போய் வேண்டுறாங்க இல்லையா, என்ன வேண்டுறாங்க, எனக்கு குழந்தை கொடு, எனக்கு அது கொடு, இது கொடு. அது அந்த சாமி நல்லதை மட்டும் தான் நிறைவேற்றும். இதுக்காக அந்த சாமிக்கு முன்னாடி போயிட்டு என்னுடைய உறவினர் இவங்க நல்லா இருக்கக்கூடாது, இவங்க போயிடணும், அவங்க போயிடணும்ட்டு வேணா நடக்குமா? நடக்காது. அதெல்லாம் நல்ல விருப்பங்கள் மட்டும்தான் கடவுள் நிறைவேற்றுவார். அந்த மாதிரி இவர் நிறைவேற்றக்கூடிய மகாதானி ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. கடைசியில் வரக்கூடிய ஆத்மாக்கள் சிறிதளவு அடைந்தாலே திருப்தி அடைவார்கள் சொல்றாரு. ஏனெனில் அவர்களது பாகமே துளி அளவு அடைவதாகும் சொல்றாரு. இப்ப நம்ம இவ்வளோ ஞானம் எடுக்கணும்ல, கடைசியா வரவங்க கொஞ்சம் ஞானம் தான் எடுப்பாங்க, கொஞ்சம் அறிவு தான் அவங்களுக்கு. நம்மளை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு திருஷ்டியிலே அவங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். அவங்க ஆத்மான்றது புரிஞ்சிடும், அவங்க நடிக்க வந்திருக்காங்கன்றது தெரிஞ்சிடும். ஏன்னா நம்மளோட ஸ்திதி அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு தானா கடைசி நேரத்துல அவங்களுக்கு கடவுள் வந்துட்டாரு, இவங்களெல்லாம் மாத்திருக்கிறாரு, இவங்க சம்பூர்ணமாயிட்டாங்க, இவங்க ஆத்மாதான், நம்மளும் ஆத்மாதான்றது நம்மளோட ஸ்திதியிலே அவங்களுக்கு கடைசியா தெரிஞ்சிடும். துளி அளவு தான் அவங்க அடைவாங்கன்றாரு. அதுலேயே திருப்தி அடைஞ்சு போயிடுவாங்க. அதனுடைய ஞாபகார்த்தமா தான் இப்ப கோயில்லாம் இருக்குது. அதான் ஒரு செகண்ட் திருஷ்டி, ஜல்கண்டி
இப்போ ஏன் சொல்றாங்க திருப்பதியில ஜலுகன் ஜலுகன் ஒரு செகண்ட் தான் பார்க்க விட மாட்டாங்க. ஏன்னா அந்த கடைசியில சீன் அதுதான். ஒரு செகண்ட் பார்வையில திருப்தி அடைஞ்சு போயிடுவாங்க. ஆஹா, அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு அவர்களது பாவனைக்கான பலன் கூட கிடைச்சி விட வேண்டும். அப்ப அந்த மாதிரி யாரெல்லாம் வராங்களோ கடைசி நேரத்துல அவங்களுடைய பாவனை என்ன, அவங்க என்ன விரும்புறாங்களோ அது பலன் கிடைச்சிரும். ஒருவரும் வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது. உலகத்துல எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்ன்றாரு. அவங்க என்ன ஆசைப்பட்டாங்களோ கிடைக்கணும். அவங்க பாபா வந்துட்டாருன்ற செய்தி எல்லாருக்கும் தெரியணும். ஒருத்தவங்களும் வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது. இதற்கு இப்பொழுதுலேருந்தே தனக்குள் சர்வ சக்திகளை இப்ப சேமிங்க. இப்ப எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு தான் தலை மேல பொறுப்பு வச்சிருக்கிறாரு. மற்றவங்களெல்லாம் கூட்டு மாத்தல, நம்மளதான் மாத்திட்டு இருக்கிறாரு. இப்போலேருந்தே பாபா நினைச்சு நினைச்சு சர்வ சக்திகளை சேமிங்க. எப்போது நீங்கள் தனது சம்பூர்ண சக்திசாலி மகாதானி நிலையில் நிலைச்சிருக்கிறீங்களோ, இப்ப நம்ம பாபாட்ட யோகா பண்ணி சக்தி வாங்கி வாங்கி பூமி பந்து கொடுக்க கொடுக்க நமக்கு நிறைப்பாரு. நிறைச்சு கடைசி சீன்ல நம்ம எப்படி ஆயிடுவோம்னா எல்லா பிகேஸும் சம்பூர்ண சக்திசாலி ஆயிடுவோம். மகாதானி நிலையில நிலைச்சிருப்போம். கொடுக்கறவங்களா நிலைச்சிருப்போம். எடுக்கிறவங்க கிடையாது. தேவதைகள் எல்லாரும் கொடுக்கறவங்க. அதனாலதான் அவங்க கை இப்படி இருக்குது. அவங்கன்னா வாங்குறவங்களா? லட்சுமி நாராயணன் எங்கேயா வாங்குவாங்களா? இல்ல மற்ற தேவதை அம்மன் கூட சொல்லுங்க. அவங்க அம்மன் எல்லாம் கொடுக்குறோம். அம்மன் கிட்ட எல்லாரும் என்ன வேண்டுறாங்க? எனக்கு எனக்கு குழந்தை கொடு, எனக்கு வாழ்க்கையில நிம்மதி கொடு, தாலி பாக்கியம் கொடு, அதை கொடு, இதை கொடு, எல்லாம் அம்மன் கிட்ட போய் வேண்டாங்கன்னா அம்மன் யாரு? அம்மன் கொடுக்கக்கூடியவங்க, சிவசக்தி. அப்ப நீங்க கடைசி சீன்ல சம்பூர்ண சக்திசாலி மகாதானி நிலையில நீங்க எப்போ நிலைத்திருப்பீங்களோ அப்போது தனது உதவியின் மூலம் மகாதானத்தின் கடமையின் மூலம் சுப பாவனை என்ற சுவிட்ச் ஆன் செய்ததுமே பார்வையினாலே பலியாயிடுவாங்க. பாத்தீங்களா? நீங்க கடைசியில உங்களுடைய உதவி மூலம் மகாதானத்தின் கடமையின் மூலம், உங்க கடமை அது, நீங்க கொடுக்க வேண்டியது உங்க கடமை. அதனாலதான் பாபா அடிக்கடி சொல்லுவாரு, உங்க காதுல கூக்குரல் வேலையா? உங்க பக்தர்கள்லாம் அவ்வளோ கதறிட்டு இருக்கிறாங்க, நீங்க மட்டும் தூங்கிட்டு இருக்கிறீங்கன்றாரு. அமிர்த வேலையில ஏஞ்சி சக்தி கொடுங்க. உதவியின் மூலம் உங்களுடைய மகாதானத்தின் கடமையின் மூலம் சுப பாவனை என்ற சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு உங்க பார்வையில, அதனால்தான் கடைக்கண் பாராயோ அபிராமி அப்படின்னு பாட்டு இருக்குது. அபிராமி ஒரு கடைக்கண் பார்வையிலே பக்தர் திருப்தி அடைஞ்சிடறாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு அபிராமி சக்திசாலியா இருப்பாங்க? அவங்க சிவன் கிட்ட இருந்து அவ்வளவு சக்தி எடுத்திருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி நீங்க உங்க பார்வையினாலே அவங்க பலியாயிடுவாங்க. உங்க பக்தர்கள் கடைசி நேரத்துல வர ஆத்மாக்கள் கொஞ்சம் அடைஞ்சாலே திருப்தி அடைஞ்சிருவாங்கன்னு சொல்றாரு. அதுக்கு நம்மளை இப்பெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுக்குதான் ஒருத்தவங்களா வசீகரமா செலக்ட் பண்ணி ஞானத்தை கொடுத்துட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. கடவுளே பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸ்லோகன்: சதா ஈஸ்வரிய நியமங்கள் படி நடந்து கொண்டே இருந்தீர்கள் எனில் மரியாதா புருஷோத்தங்களாக ஆகிடுவீங்க. ஸ்ரீமத் படி பாபா என்ன சொல்றாரோ அவருடைய நியமம் படி நடந்துட்டே இருந்தோம்னா நம்ம எப்படி ஆயிடுவோம்னா மரியாதா புருஷோத்தம்னா கிருஷ்ணர் தான் மரியாதா புருஷோத்தம்லாம் ஆகி போயிட்டு அங்க சொர்க்கத்துல ராஜாவானாரு. அதான் அப்ப நம்ம இங்க பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடந்துட்டே இருந்தோம்னா மரியாதா புருஷோத்தம்லாம் ஆயிடுவீங்கன்னு சொல்றாரு. அவ்யக்த இஷாரா: ஆத்மீக ஸ்திதியில் நிலைத்திருப்பதற்கான அபியாசம் செய்யுங்கள். உள்முக நோக்குள்ளவர் ஆகுங்கள். சேவை களத்தில் செல்கின்ற போது இந்த ஆத்மா பல காலம் உள்நோக்கு முகமுடையவர் ஆன்மீகம் என்ற குகையிலிருந்து வெளியேறி சேவைக்கு வந்திருக்கிறார் என்ற அனுபவம் ஏற்படணும். நம்ம அப்படி பாபா நினைவுல இருக்கணும், அப்படி உள்நோக்கு முகத்துல இருக்கணும். சேவைக்கு போகும்போது நம்மளை பார்த்தோன்னே அவங்களுக்கு தோணணுமா, இவங்க ரொம்ப காலம் உள்நோக்கு முடியல ஆத்ம உணர்வுல இருந்திருக்கிறாங்க, ஆன்மீக என்ற குகையில இருந்து இப்ப வெளியே நம்ம கிட்ட சேவை பண்ண வந்திருக்கிறாங்கன்ற அனுபவம் எல்லாருக்கும் ஏற்படணும். தபஸ்வி ரூபம் தென்படணும். நம்மளை பார்த்தாலே சிவசக்தி மாதிரி தெரியணும். தபஸ்வி ரூபம் தென்படணும். மம்மா மாதிரி இருக்கணும். மம்மாலாம் அப்படிதான், அவங்க காலிலே விழுந்துருவாங்க பக்தர்கள் ஜெகதாம்பா தாயேன்னு சொல்லிட்டு எனக்கு காட்சி கிடைச்சிது. அப்போல்லாம் அந்த காலத்துல காட்சி, அம்மாவுடைய காட்சி அம்மனுடைய காட்சி ரெண்டுமே கிடைக்கும், கனவுல வரும். அங்கிருந்து வந்துருவாங்க, இவங்க காலில் விழுவாங்க. அந்த அளவுக்குலாம் அம்மா தபசியா பண்ணியிருக்கிறாங்க. எல்லையற்ற வைராக்கிய ரேகைகள் முகத்துல தென்படணுன்றாரு. இப்ப நம்ம முகத்துல இந்த எல்லையற்ற வைராக்கியம் தெரியணும். அதாவது இந்த உலகமே எனக்கு வேணாம், நான் ஒரு பாபா நினைவுல இருக்கிறேன், எல்லாம் முடிஞ்சு போச்சு, என்னுடைய 84 பிறவி முடிஞ்சிருச்சு, நான் பாபா நோக்கி போயிட்டு இருக்கிறேன், பரந்தாமத்துக்கு போகணும், சொர்க்கத்துக்கு வரணும். இதுதான் எல்லையற்ற வைராக்கியம். அந்த ரேகை உங்க முகத்துல தென்படணும். எந்த அளவுக்கு அதிகமாக ஆன்மீக நிலையோ அந்த அளவுக்கு கருணையும் தெரியணும். இப்படிப்பட்ட சேவைக்கான நேரம் இதுதான்ட்டாரு பாருங்க. இந்த சேவையை இப்ப நீங்க செய்யணும்ன்றாரு. எந்த அளவுக்கு அதிகமான ஆன்மீக நிலையோ அந்த அளவுக்கு கருணையும் தெரியணும் உங்க முகத்துலன்றாரு.
அதனால தான் பாடுறாங்கள, கருணை மனம் உள்ளவளே மகமாரின்ட்டு பாடுவாங்க. அப்போ நம்ம எல்லையற்ற வைராக்கியம் இருந்தாலும், ஆன்மீக நிலை அதிகமாக இருந்தாலும் அந்த அளவுக்கு நம்ம முகத்தில் கருணை தெரியணும். அந்த அந்த மாதிரி ஒரு டைம் இதுன்னு சொல்கிறாரு. அந்த சேவைக்கான டைம் இதுன்னு சொல்லி பாபா சொல்கிறாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம்.